सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पतये हर महादेवा। सिद्ध विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषण भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। श्रीयपदिயான श्री श्री भगवान स्वामी की जय। सकल साधुमल की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல நாம் ஏற்கனவே சொன்னபடி சில பேர் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க கமெண்ட்ஸில். பகவன் நாம ரசோதயம் ரசோதயம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, எதுவுமே நம்ம உண்மையை சொல்லிடணும். சும்மா ஆசை காட்டிட்டு இது பண்ணக்கூடாது. அதாவது இது ஆசை இதில் ஆசை வந்தால் ரொம்ப நல்லது தான். இது ஆசை காட்ட வேண்டிய விஷயம்தான் பகவான் நாமத்தில். அதாவது என்னன்னா, சகல புராணங்கள் சாஸ்திரங்கள் இருந்து வேதங்கள் இருந்து நாமத்துடைய மகிமையை அப்படி திரட்டி எடுத்து நம்மளுக்கு மகாத்மாக்கள் கொடுத்துருக்காங்க. நாமெல்லாம் அவ்வளோ சாஸ்திரங்களை படிக்க முடியுமா? நமக்கெல்லாம் 18 புராணம் 24 உபபுராணங்களும் மற்ற உபநிஷதங்களையும் வேதங்களில் போய் நம்ம நாம மகிமை எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் ஒரு குருவை ஆசிரிச்சோம்னா அவர் அந்த அப்படியே திரட்டி எடுத்து அழகாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க குரு சிஷ்ய பரம்பரையில் வரவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க அப்படியே திரட்டி தேன் மாதிரி அப்படியே அழகா திரட்டி புஷ்பங்கள்லேருந்து தேனை மட்டும் சாரங்கை இவ சார புக் அப்படின்ற மாதிரி சாரமான விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மற்ற சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும் அவசியமே இல்லை. ஒரு குருவை ஆசிரிச்சிட்டாலே போதுமானது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே அது அர்த்தவாதம்னு நினைக்காம, அர்த்தவாதம்னா ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே படிப்படியா நம்ம வேற ஒரு நிலைக்கு, அதாவது இந்த நிலையும் இல்லாம நாம சிங்கத்தின் நிலை இல்லாம வேற ஒரு தியானம் நிலையோ யோக நிலையோ இல்லாட்டி ஞான நிலையோ அந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக இது அப்படி புகழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பக்தி மூலமா அப்படியே படிப்படியா வர்றதுக்காக. இதான் அர்த்தவாதம்னு பேரு. அர்த்தவாதம் அப்படி அதுக்காக சொல்லலை, நாமமே மோட்சம்தான் அப்படின்னு டைரக்டா மகான்கள் சொன்ன விஷயங்களை அர்த்தவாதமா எடுத்துக்காம அதை அப்படியே சத்தியமாக நம்புகிறவங்களுக்கு தான் குருனுடைய பூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். குரு உபதேசமானது நமக்கு வாழ்க்கையில பலிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பகவன் நாம ரசோதயம் படிக்கிறத காட்டிலும் பெஸ்ட் எதுன்னு கேட்டா டைரக்டா நாமா சொல்றது. என்ன திருப்பி என்ன சொல்ல போறாரு? 6 உல்லாசத்துல என்னன்னா நாமா சொல்றது அவ்வளவு வசதி, அவ்வளவு உயர்ந்தது. நாமா சொல்லாதவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க, நாமா சொல்றவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில உயர்ந்திருக்காங்க, அது எந்த நிலையை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் புட்டு வச்சிருக்காரு. இதான் விஷயம். ஆனா சொல்ல வேண்டியது என்னன்னா, இதனால படிச்சு ரசோதயத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாமா சொல்றது. அந்த நாமா சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராதவங்களுக்கு, அது சொல்ல போனா இந்த நாமத்தை நம்பாதவங்களுக்கு தான் மெயினா சொல்ல போனா ரசோதயமே தேவைப்படும். ஏன்னா சாஸ்திரங்கள் எங்க பிரமாணம் இருக்கு நாமா சொல்ல சொல்லி? யோகம் பண்ணு, தியானம் பண்ணு, ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ, கர்மாக்களை செய், இதுதானே சாஸ்திரங்கள் நிறைய விதிச்சிருக்கு. நாமத்துடைய மகிமை எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சில பேர் இன்னும் கர்ம மீமாம்சகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? சில பேர் அர்த்தவாதம், இதெல்லாம் பக்தின்றதெல்லாம் கீழ்ப்படி அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா? பக்தின்றது கீழ்ப்படி, அதுலயும் பகவன் நாமன்றது நாமம் சொன்னா இவ்வளவு பலன் கூட அவ்வளவு பலன் அப்படிலாம், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அர்த்தவாதம். அதாவது என்னன்னா, அப்படியாவது நீ நாம சொல்ல வந்துட்டேன்னா பக்கத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீ தியானத்தை சம்பாதிச்சுக்கலாம், அப்புறமா ஞானத்தை சம்பாதிச்சுக்கலாம், ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படின்லாம் அப்படி படிப்படியா வர்றதுக்காக தான் உனக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக நாமத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நாமாவே போதும்னு நினைக்கிறேன். அதாவது நாம மட்டும் போதாது, இன்னும் பல சாதனைகள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தவாதம். அப்படி இதெல்லாம் அர்த்தவாதம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் படிப்படியா
முதல் படி நாம சொல்றது, அப்படியே படிப்படியா நீ ஞானத்துக்கு வரணும், நீ உயர்ந்த நிலை அப்படியே தியானம் சித்திக்கணும், தியானத்தின் மூலமா ஞானம் சித்திக்கணும், அந்த சாட்சாத் அபரோக்ஷ அனுபூதி, அந்த அபரோக்ஷ அனுபூதியை சித்திக்கணும். அதுதான் அந்த நிலை தான் உயர்ந்த நிலை. அந்த நிலை தான் உயர்ந்த நிலை. சரி, அது பகவான் நாமா சொன்னாலே கிடைச்சிடும். ஆனா அதை நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் கீழ்ப்படி, உன்னை மோட்டிவேட் பண்றதுக்காக நாமா சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சில பேருடைய வாதங்கள். அதுதான் அவங்க என்ன சொல்றது, அப்படிப்பட்ட வாதங்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அர்த்தம் நாமெல்லாம் சொல்றது, நாம சங்கீர்த்தனம் பண்ண சொல்றதுலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்காக அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒரு அர்த்தவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். ஆனா பகவான் நாமம் போது என்றால் அதை முறியடிக்கிறார். அப்படிப்பட்டவருடைய வாக்கெல்லாம் முறியடிக்கிறார். அவர்கள் மூடர்கள், அவர்களெல்லாம் கண்டிக்கத்தக்கவர்கள். அவர்கள்லாம் ஏதோ ஒரு பாவம் தான் அவர்கள் நாம சொல்லாதபடி ரட்சிக்கிறது. அவர்கள் வேற ஏதோ சாதனை, இந்த நாம சங்கீர்த்தனமே கிடையாது. இதுக்கு மேல வேற என்னவோ சம்பாதிக்கணும், இதெல்லாம் போதாது, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய தியான யோகம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கள் மூடர்கள். இன்னும் அவங்களுடைய பாவம் முழுசா குறையல. அதனால்தான் பகவத் பஜனைக்கு வரமாட்டாங்க, பகவான் பக்திக்கு அவங்க தகுதியுடையவர்களா இன்னும் ஆகலை அப்படின்னு. அவர் என்னதான் படிச்சவங்களாம் வேதம், அதெல்லாம் பிராமணர்களே அது மாதிரி இருக்காங்களாம் சில பேர். நாம சங்கீர்த்தனமா போப்பா, ஏதோ பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் வரும், ஏதோ வேத பாராயணம், ஏதோ வேற என்ன பண்ணலாம். நாம சங்கீர்த்தனத்துக்குலாம் வேணாப்பா, நான் வரலப்பா. நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ அலட்சிய புத்தி. ஏன் வருதுன்னா அவனுடைய பாபத்தினால்தான் அப்படி வருதான் புத்தி. அப்போ இப்படியாப்பட்ட அந்த நாமத்தை நம்பாதவங்களுக்கு தான் ரசோதயம் கண்டிப்பா தேவைப்படும். அப்படின்னா இந்த நாமத்துல ஸ்ரத்த வராதவங்களுக்கு, நாமத்துல பக்தி வராதவங்களுக்கு கண்டிப்பா அப்ப சாஸ்திரங்கள் பிரமாணத்தோட மகான்கள் அப்படிப்பட்ட பகவான் நாம போதென்றால் அப்படி திரட்டி எடுத்து கொடுத்துருக்காரு. 6 உல்லாசம், பெரிய உல்லாசம். அதுல 6வது 5வது 6வது உல்லாசம் ரொம்ப ரொம்ப பெருசு. படிச்சு பார்த்தா தெரியும், அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு. பா. அப்போ எவ்வளவு பெரிய பண்டிதர்கள் எல்லாம் கூட இங்க தோத்து போறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனா நோக்கம் என்னன்னா நாமா சொல்றது. டைரக்டா நீங்க நாமா சொல்லிட்டீங்கன்னா, அதுதான் இது கூட நான் சொன்னது கிடையாது. எல்லாமே நான் மகான்கள் சொன்னது அப்படியே அடிச்சான் காப்பி தான். ராமநாம பப்ளிகேஷன்ஸ் இருக்கார் ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகள், அவர் சொன்னது என்னன்னா, நீ ரசோதயம் படிக்கிற நேரத்துல நாமா சொல்லலாம். அந்த ரசோதயம் அவர் தான் வெளியிட்டாரு. அதாவது அவர் வெளியிட்டான்னு சொல்லக்கூடாது, அவர்கள் அண்ணா ஸ்ரீ அண்ணா கொடுத்து வச்சிருந்தார். அண்ணா கொடுத்துட்டாரு இந்த புஸ்தகத்தை, அவர் பிரிண்ட் பண்ணி நிறைய போட சொல்லி. அண்ணா உத்தரவு கொடுத்ததுனால, ஸ்ரீ அண்ணா உத்தரவு கொடுத்ததுனால ராமநாம பப்ளிகேஷன்ஸ்ல ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகள் அதை நிறைய பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணார். எடுத்த உடனே கொடுத்துடல தெரியுமா, இது விலைக்கு கிடையாதுன்ட்டார். ஃபர்ஸ்ட் 10 வருஷமா நாங்கள் அலைஞ்சோம் இந்த ரசோதய புஸ்தகம் கிடைக்கிறதுக்கு. 10 வருஷமா நாங்கள் போய் கெஞ்சி கூத்தாடி என்னென்னவோ பண்ணோம். ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இது கவர் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த புஸ்தகத்தை. ராமநாம பப்ளிகேஷன்ஸ்ல போனா மாம்பழத்துல கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த புஸ்தகத்தை கேட்டால் கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாருன்னா, அதுக்கு இவ்வளோ நோட்டு வாங்கணும், இத்தனை பேர் நாம நோட்டு வாங்கி அது எழுதி கொடுக்கணும். அது எழுதி கொடுக்க, இல்லாட்டி யாருக்காவது மற்றவங்களையாவது எழுதுவை. அப்போ நாமத்துக்காக தான் இந்த ரசோதயமே தவிர விலைக்காக கிடையாது, பணத்துக்காக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. நான் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி எவ்வளோ நாள் அவஸ்தப்பட்டேன் தெரியுமா. இந்த ரசோதயம் இந்த புஸ்தகம் கிடைக்கிறதுக்கே அவ்வளோ தத்தியணத்தம் தாளம் போட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண, சரி அப்புறம் பாகவத ராமாயணத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் போன பிறகு, அதற்கு பிறகு அவர் என்னை பலவந்தப்படுத்தினார். நீ பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம்லாம் பண்றது இருக்கட்டும், நாமா சொல்லு, முதல்ல நாமா சொல்றதாம நீ வெறும் பாகவத ராமாயண பாராயணம் பண்ணி என்ன பண்ண போற, நீ நாமா சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன அப்புறமா புஸ்தகம் வந்துடுன்னா இவர் கையில கேட்கல, அங்க கீழே இருக்காரு, அவங்க கீழே இருக்கிறாங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் பண்ண இவர்கள் கேட்டிருந்தா ஓரளவு கொடுத்துருப்பாரு. ஆனா இவர் ஆரம்பத்துல கொடுக்கல. அப்புறம் என்னன்னா அங்க வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கேட்டேன், இல்ல இது விலைக்கு கிடையாது, இத்தனை ராமநாமா நோட்டு எழுதி வாங்கினீங்கன்னா அது எல்லாரும் எழுதி வச்சிங்கன்னா, இல்லாட்டி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த பிரசாதம், இந்த பகவான் நாம ரசோதயம் புஸ்தகம் அப்படின்லாம் ஒரு கண்டிஷன் ஒரு காலத்துல இருந்தது. இப்போ கருணையினால இப்ப என்ன பண்றாரு, சரிப்போ எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க அதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு. நாமத்துக்கு யாரும் வரமாட்டாங்க சரியா. அப்புறமா ஏன்னா நாமத்தில் ருச்சி ஏற்ற மாட்டேன், உபன்யாசத்துல தான் நிறைய பேர் போறாங்க, கதைகள் கேட்கணும்னா ஆசையா போறாங்க, ஆனா நாமத்துல எல்லாருக்கும் ருச்சி வர மாட்டேன்றது அப்படின்னு அவரே என்ன பண்ணார். அது மேல இருந்த ஒரு உத்தரவு, ஸ்ரீ அண்ணாக்கள் இருந்து உத்தரவு வந்ததா என்னன்னு தெரியல. அப்புறமா தான் சரி இந்த புஸ்தகமும் பாகவதம் மாதிரி இந்த புஸ்தகமும்
சரி விலைக்கு கொடுக்க ஆரம்பித்தார். விலைன்னா அது விலைக்கும் இல்லை, அது புஸ்தகம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆகுது, அதனால் அதுக்கு ஒரு காணிக்கையா அதுதான் அதை வாங்கிக்கிறார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு கருணையினால் கொடுக்கப்பட்டது இது ரசோதயம். உண்மையிலே இவர் ரொம்ப நாளாக கொடுக்கக்கூடாதுன்னு தான் வச்சுருந்தாரு. அது விலைக்கு கிடையாது, குருநாதருடைய வாக்கியங்கள் இது விலைக்கு கிடையாதுன்னு தான் வச்சிருந்தாரு. அண்ணாவும் அப்படி தான் வச்சிருந்தார். அவர்கள் இவர்கள் வாங்கியும் அப்படி தான் வச்சிருந்தார். நாமத்துக்காக தான். யார் நாமா நிறைய சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த புஸ்தகம் தான். ஃபஸ்ட்டு நாமா சொல்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரணுமே. இப்போ இவங்க சொல்கிறாங்க, மாம்பழத்தில் ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள் சொல்கிறாரு, நாமா சொன்னால் இத்தனை நோட்டு வாங்கினா இத்தனை நாமா சொன்னால் அவங்களுக்கு பிரசாதமாக இந்த ரசோதயம் புஸ்தகம் கொடுக்குறன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நாமா சொல்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமே. நான் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு நான் ரசோதயம் படித்தா தானே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக அப்படின்னா இது உல்டாவா ஆகி போச்சு பாரு. இப்போ எப்படின்னா தலைகீழ் ஆகி போச்சு. என்னன்னா நாமா இத்தனை நாமா நோட்டு எழுதி குத்தாதான், இத்தனை நாமா சொன்னாதான், இத்தனை நாமா இல்லை மற்றவங்களுக்கு எழுத வச்சாதான், இத்தனை நோட்டு இத்தனை நாமா எழுத வச்சாதான் அவங்களுக்கு ரசோதய புஸ்தகம் பிரசாதம் சொன்னா, அந்த நாம நோட்டு எழுதுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமே. ஃபர்ஸ்ட் அவ்வளோ நோட்டு அவ்வளோ நாமா எழுத முடியுமா அவர் சொல்ற அளவுக்கு அப்படின்னு பார்த்தா முடியாது. அப்ப நாம சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு தான் இந்த புஸ்தகமே ரசோதயமே. அவ முதல் வேற வழியில் அப்படின்னு சொல்லிதான் ரசோதயம் வெளியிட்டார். ரசோதயத்தை மையமா வச்சே நிறைய புஸ்தகம், சின்ன சின்ன புஸ்தகங்கள் நிறைய இதில் சொல்லக்கூடிய மகிமைகள்லாம் தனித்தனி புஸ்தகமா போட்டாரு. எவ்வளோ நாம மகிமை மட்டும் எவ்வளோ புஸ்தகம் இருக்கு தெரியுமா? ராமநாமா மாம்பழத்துல போனா அவ்வளோ புஸ்தகம் கொட்டி கிடக்குது. ஸ்மால் புக்ஸே அவ்வளோ புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வாங்கி படிச்சா நாமத்துல அவ்வளோ சத்தம் உண்டாகும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதனால சரி, இதை படிச்சு மட்டும் நீ என்ன பண்ண போற என்ன கேட்டார். படிச்சு என்ன பண்ண போற? நாம தானே சொல்ல போற, டைரக்டா நாமா சொல்லு. இல்லை எனக்கு பாகவதத்துல ராமாயணத்துல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்ட்டு பல நாள் சொல்லியிருந்தேன். அவருக்கு எனக்கும் ரொம்ப சண்டே நடக்கும். அந்த அளவுக்கு அவர் என்னன்னா நாமா சொல்றதுதான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதமா என்னை உட்கார வைப்பாரு. அங்க உட்கார வச்சு நாமா சொல்ல வைப்பாரு. எனக்கு என்னென்ன கரெக்டு தான் நீங்க சொல்றது, ஆனா எனக்கு பாகவத ராமாயணத்துல தான் ருச்சியா இருக்கு, எனக்கு பாகவத பாராயணம் ராமாயண பாராயணத்துல தான் எனக்கு ருச்சியா இருக்கு, அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்களை பிரார்த்தனை பண்ணுவேன். நீ ஏன் நாம சொல்ல மாட்டேன்? நீ அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதான் எத்தனையோட படிச்சாச்சு இல்ல, போதும் படிச்சது, நீ இனிமேல்ட்டு நாமா சொல்லுன்னு என்னை அப்படி பலவந்தப்படுத்தினார். என்னை அடிக்கடி அங்க வர சொல்லி அவரு தான் எனக்கு ஃபுல்லா கைட் பண்ணதே. ராமண மாமா தான், ராமண மாமா மாம்பழத்துல இருக்காரு இல்லையா, ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள், அவர் தான் என்னை திட்டுவாரு. உங்க ஊர்ல ஏற்பாடு பண்ணலாம், நாம சங்கீதம் நாம பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்லாம் எனக்கு எவ்வளோ பலவந்தப்படுத்தினாரு, எத்தனையோ தடவை சொன்னாரு. நான் குடும்ப சூழ்நிலை அனுகூலமா இல்லை, அதனால நான் தான் கொஞ்சம் தட்டி கழிச்சிட்டேன். அதனால எல்லாமே ஒரு குரு பிரசாதமா தேடி தேடி கிடைச்சது, எனக்கு தேடி தேடி வந்தது. ஆனா அடியன் அதான் சொல்றேனே, ஏதோ ஒரு பாபம் இருக்கும், அதனால தான் எனக்கு என்ன தெரியல காலம் தள்ளி போயிடுது. இல்லைன்னா ஆரம்பத்திலே நாமத்துல சத்தியா இருந்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ அடியன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நாமசிங்கத்தனத்தை தப்பாடான்னு சொல்லல. நாமசிங்கத்துல ரொம்ப வசதி. ஆனா அதை விட எனக்கு என்னன்னா பாகவதத்துல ராமாயணத்துல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. அதைத்தான் அவர் என்ன சொன்னார், இதனுடைய நோக்கமே பாகவத ராமாயணத்துடைய நோக்கமே நாமசிங்கத்தனம் தான். இத்தனையும் அவரே பாகவத ராமாயண புஸ்தகங்களை போடுறவர். அவரு மாம்பழத்துல ராமநாமா மாமா ஸ்ரீ சியாம்பர சுவாமிகள் அவர்கள் தான் புஸ்தகம் நிறைய வெளியே, அவர் தான் புஸ்தகம்லாம் பாகவத புஸ்தகம் ராமாயண புஸ்தகம்லாம் மூல பாராயணம் அர்த்த புஸ்தகங்கள் எல்லாமே அவர் தான் வெளியிட்டது. அவர்கள் வாங்கி படிச்சது தான் பாகவத ராமாயணம்லாம் நிறைய. ஆனாலும் அவரே சொல்றார், இதனுடைய நோக்கம்லாம் நாமா தான், நீ நாமத்தை பிடிச்சிக்கோ, நீ இதுல போராடாத, நிறைய சாஸ்திரங்கள்ல நீ போய் மாட்டிக்கினேன், அதுல போய் கிளறி நிற்காத, சாஸ்திரங்களை திருப்பி சாஸ்திரங்களை போய் குழம்பி நிற்காத, நீ பாகவதமோ ராமாயணமோ அதனுடைய நோக்கம் நாமா தான், நாமத்தை பிடிச்சிக்கோ, நீ ஒழுங்கா இங்க நாமத்துக்கு வா, ஒழுங்கா இங்க நாமசங்கீர்த்தனம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை நாமசங்கீர்த்தனம் நடக்குது, வா ரெகுலரா வா அப்படின்னு. எனக்கு வேற லாங்கா இருக்குது, அது எப்படியா வான்னு சொல்லிட்டு என்னை ஒரு தடவை 2 தடவை இல்லை, எத்தனையோ தடவை போகும்பொழுதுலாம் நான் அதாவது நான் ஏதாவது புஸ்தகம் வாங்கிறதுக்கு போனேன்னா என்னை பிடிச்சிடுவார். பிடிச்சி நல்லா திட்டு என்ன நீ சொன்னா கேட்க மாட்டேன்ற, நீ நாமத்தை பிடிச்சின, நாம சொல்றேன் சுவாமி அப்படின்னு. அதெல்லாம் போதாது, இங்க வா அப்படின்னு. எவ்வளோ அவருக்கு நான் ஒரு பிள்ளை மாதிரி நான், என்னை கண்டிப்பாரு, என்னை இது பண்ணாரு, என்னை திட்டுவாரு, என்ன வேணாலும் சொல்லுவாரு. அவருக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. அவர் என்ன சொன்னாலும் நான் சிரிச்சுன்னு கம்முன்னு இருப்பேன். அங்கேயே சாப்பிட சொல்லுவாரு, அங்கே சாப்பாடு அவர் கூட உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். நான் என் கூட அவரு கூட என்னைய கூட உட்காந்து அங்கேயே எல்லாருக்கும் இலை போடுவாங்க, அப்படியே நான் அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு பாக்கியம் கண்டிப்பா.
அவருக்கு பாதம், அவர் வந்து யாத்திரைக்கு போகும்போது அவர் கூட சேர்ந்து அவர் பாத சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அது ஒரு டைம். அது மாதிரி அவருக்கு நிறைய அந்த நாம நோட்டுங்கள்லாம் கொண்டு போய் அந்த பண்டல்லாம் கொண்டு போய் இறக்குனேன். ஒவ்வொரு இடத்துல பிரதிஷ்டை பண்ற இடத்துலலாம் அதெல்லாம் போயிருக்கேன். யாத்திரைகள்லாம் போய் அது மாதிரி அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுலாம் கூட ஹெல்ப்னு சொல்லக்கூடாது, சேவை, பகவத் சேவை செய்திருக்கேன் கண்டிப்பாக. அதனால இதெல்லாம் வந்து இருக்கு. அதனால என்னை வந்து அவர் விட மாட்டார். நான் என்னதான் தப்பிக்க நினைச்சாலும் என்னை விட மாட்டார். எனக்கு ஃபோன் பண்ணியாது, உங்கள்கிட்ட வை, முதல்ல நாம சங்கீதனம் வை, ஏற்பாடு பண்ணேன், நான் வந்து அவங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தமாக சொல்லுவார். நம்ம மறுக்கவே முடியாது, பேச முடியாது. பேசினா திட்டுவார், பேசவே முடியாது அவர்களை, அப்படி திட்டுவார். அப்படிலாம் கண்டிஷன் பண்ணி தான் இப்போ பாகவத ராமாயணம் அப்போ கூட நடுவில் போயிட்டு தான் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நாம சங்கீதத்துலாம் போவோம். அப்படியே அவர் சொல்லி தான் அப்புறமா போக ஆரம்பித்தேன். ரெகுலராக போய் நாம சங்கீதனம் கூட ஒரு 4-5 பேர் அழைச்சின்னு போவேன். காரில் போயிடுவோம். காரில் போயிட்டு அங்கே நாம சங்கீதனம் பண்ணிட்டு, இப்போ நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை போவோம், கண்டிப்பாக போவோம், அங்கே நாம சங்கீதனம் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ புதுசாக பில்டிங் கட்டுறாங்க. ஏற்கனவே இருந்த பில்டிங்கை இடிச்சிட்டு இப்போ புதுசாக பில்டிங் கட்டுறாங்க. ராமநாமா வங்கி, ராமநாமா பேங்க், ரொம்ப விசேஷம். பகவன் நாம பப்ளிகேஷன்ஸ், அவங்க தான் பாகவத ராமாயணம் ஆரம்பத்தில் தமிழில் புஸ்தகம் கிடைக்காத போது பாகவத ராமாயணம், மூலப்பாராயண புஸ்தகம், அர்த்த புஸ்தகம் எல்லாம் அவங்க தான் முதல் ஆரம்பத்தில் வெளியிட்டது. கீதா பிரஸ்லாம் வந்து கீதா பிரஸ்ல சம்ஸ்கிருதத்தில் தான் வெளியிட்டாங்க. தமிழில் வந்து ஆரம்பத்தில் வெளியிட்டது இவங்க தான். தமிழில் நம்ம ஃபஸ்ட்டு கீதா பிரஸ் முதல் வெளியிட்டதுக்கு தமிழில் என்னன்னா பகவத்கீதை தான் வந்திருக்கு. பெரிய புஸ்தகம் ஒன்று 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த சமயத்துலலாம் இவர் பாகவதம்லாம் வெளியிட்டு, அப்பயே பாகவதம்லாம் வெளியிட்டாச்சு. அவர் 6-7 புஸ்தகம் பாகவதம் தமிழில் வெளியிட்டாச்சு. எல்லாம் தமிழில் வெளியிட்டதே இவர் தான் நிறைய ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொல்ல போனால். அப்புறம் வந்து நிறைய மக்களுக்கு, நிறைய மாமிங்களுக்கெல்லாம் புஸ்தகம் இவர்களும் தான் கிடைச்சிது. எல்லா இடத்துலையும் பார்த்தா மூலப்பாராயணம் பண்ணுறவங்களாம் இவர்களே வாங்கின புஸ்தகம் தான் எடுத்து போய் அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படியேப்பட்டவர் அப்போ அவர் படிக்காத சாஸ்திரமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, பாகவத ராமாயணம். அப்போ அந்த சாஸ்திரங்களுடைய சாரம் பகவன் நாமா தான் அப்படின்னு இந்த பகவன் நாம போது இந்த ரசோதயத்தை பத்தி தான் அடிக்கடி எனக்கு சொல்லுவார். எனக்கு சொன்னதே நிறைய ரசோதயத்தை பத்தி தான் நிறைய உபதேசம் பண்ணியிருக்காரு அவர். அப்போ எக்கச்சக்கமா சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர்கள் பேசினா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் அவர்களை பேசுனாங்க. அப்படி எங்களை பேசியிருக்காரு. அதான் சொல்றேன், குரு பிரசாதம் இல்லாம நாமத்துல சத்தை ஏற்படாது. எனக்கு நாமத்துக்கு அவர் தான் இந்த ராமநாமத்தை பிடிச்சிக்கோ, நீ பாகவத ராமாயணம்லாம் அதுல போய் ஒன்று தான் பண்ண முடியும். நீ பாகவத ராமாயணம் படிச்சுன்னு நாமா சொல்லுன்னா சொல்ல மாட்டேன். நீ இடைவிடாமல் நாமா சொல்லு அப்படின்ற. நீ படிச்சதெல்லாம் போதும், நீ ஏற்கனவே நிறைய பாகவத ராமாயணம் படிச்சிருக்கல, எல்லாம் பண்ணியிருக்கல, உபன்யாசம்லாம் வெளியே பண்ணியிருக்கல, போதும், நீ வந்து நாமா சொல்லு அப்படின்னு என்ன எவ்வளோ, ஏன் நாம உனக்கு அவ்வளோ இதுவாக இருக்கு, நாமனா உனக்கு பிடிக்காதா அப்படி இப்படிலாம் திட்டுவாரு. நாமத்துடைய பெருமையை சொல்றதுல பாகவத ராமாயணம்லாம். அப்போ நான் எப்படி நாமத்தை மறுப்பு? நாமத்தை மறுக்க மாட்டேன். பாகவதத்தை விட்டுட்டு என்னால் நாமத்துக்கு வர முடியல. பாகவத ராமாயணத்தை விட்டுட்டு நாமத்துக்கு வர முடியல. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, நீ வா, நீ ஃபர்ஸ்ட் நாமத்துக்கு வா, ஆட்டோமேட்டிக்கா நீ தொடர்ந்து நீ நாம சொல்லுவ நீ அப்படின்னு என்ன அப்படி ஒரு பிடிவாதம் என்னை அப்படி திட்டுவாரு. அதான் சொல்றேன், அவருக்கு அடிக்கிறதுக்கு கூட அதிகாரம் உண்டு. அவர் என்ன சொன்னாலும் நான் சந்தோஷமா ஏற்றுப்பேன். அதனால எங்களை அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கிறதுனால எங்களை நிறைய அப்படி அக்கறையோடு எவ்வளோ சொல்லியிருக்காரு அந்த மகாத்மா. உண்மையிலே அப்புறமா தான் சரி ரசோதய புஸ்தகம் வாங்கினேன். உடனே அவர் பார்த்து முகத்தில் ஒரு சிரிப்பு அவருக்கு ஏற்பட்டது. அப்புறம் அந்த ரசோதய புஸ்தகத்தை அவரே சொல்லியிருக்காரு, ரசோதயமே அவரே சொல்லியிருக்காரு. 6 உல்லாசத்தையும் அவரே உபன்யாசம் பண்ணியிருக்காரு, அதையும் கேட்டிருக்கேன். இன்னொரு மாமா ஒருத்தர் உபன்யாசம் பண்ணியிருக்காரு, அதையும் கேட்டிருக்கேன். அந்த ரசோதயத்தை நம்மளாம் வந்து என்னன்னா பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் பண்றோன்னா, அவர் வந்து என்னன்னா ராமன மாமா வந்து ரசோதயம் தான் பாராயணம் பண்ணுவாராம். அந்த ரசோதயத்தையே ஃபுல்லா பாராயணம் பண்ணி அதை பூர்த்தி பண்ணும்போது அது ஒரு பெரிய பூஜை ஒன்று பண்ணுவார். அதை பூர்த்தி பண்ணும்போது பெருசாக பூஜை பண்ணுவார். அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். அந்த நாமம் மட்டுமே அவருக்கு போதும் அப்படின்ற, இந்த ராமநாமம் மட்டுமே போதும். சகல சாஸ்திரங்களுடைய சாரமே பகவான் நாமா தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் தனியாக நாமா சொன்னா அவர் சொல்றது என்னன்னா, அவர் எல்லா புஸ்தகம் இந்த நாமத்துடைய மகிமையில் போடாத புஸ்தகமே கிடையாது. எல்லா சைதன்ய மகாபிரபு நாம மகிமை சொன்னதுலேருந்து எல்லாருமே எந்தெந்த மகாத்மாக்கள் நாம மகிமை சொல்லியிருக்காங்களோ அத்தனை புஸ்தகம் அவர்கள் இருக்குது. அவர்கள் இல்லாத புஸ்தகமே இல்லைன்னு சொல்லலாம்.
அத்தனை புஸ்தகம் போட்டிருக்காரு. ஞானேஸ்வரருடைய கதையிலிருந்து துக்காராம் தாஸ் கதையிலிருந்து எல்லா கதையும், புரந்தரதாசருடைய பாடல்கள் இருந்து எல்லாத்தையும் அப்பங்களும் போட்டார் அவர். 4000 திவ்ய பிரபந்தம், அதுக்குன்னா அர்த்தம் எல்லாமே, எல்லா புஸ்தகமும் அங்கே கிடைக்கும். ஆனால் அவ்வளோ புஸ்தகம்னுடைய நோக்கம் என்ன? நாம தான். அதுதான் அவர் சொல்றாரு. ராமநாமா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நாமத்தை பிடிச்சிக்கோ, மற்ற சாஸ்திரங்கள்லாம் படிச்சு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? கால விரயம் பண்ணாத, உட்காந்து நாமா சொல்லு, அவ்வளவுதான். இதுதான் எல்லாத்துடைய முடிவும். அதுதான் சொல்ற. ரசோதயம் படிக்கிறதுக்கு நான் புஸ்தகமான படி, நல்லா படின்னாரு. படி சொல்லி கடைசியில் சொல்றாரு, நீ படிச்சு மட்டும் என்ன தெரிஞ்சுக்க போற? நாமா சொல்றது. அப்ப டைரக்டா பிராக்டிக்கல் வாங்க. இன்னும் ஏன் தியரட்டிக்கலாவே இருக்கிற? என்ன சரி, நாம மகிமை தெரிஞ்சுக்கினேன், ஓகே. இது இவ்வளவு கோடி கோதானம் செய்த பலன் கிடைக்கும் இல்லையா? 10,000 கன்னிகாதானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னா சொல்லி ராஜசூய அஸ்வமேதியாக பலன்லாம் கிடைக்குது இந்த ஒரு தடவை ராமான்னு சொல்றதுனால அப்படின்னு சொன்னா, அப்ப 4 லட்சம் ஜென்மா புண்ணியம் பண்ணிடணும் அப்படின்னா பண்ணாதான் ஒரு தடவை நாக்கில் ராமான்னு வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் மகிமைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டல, எவ்வளோ இதுக்கு மேலே வேணும் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த மகிமையில் இப்போ ரசோதயம் படிச்சும்போது ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லிட்டாரு, நல்லா படி சொல்லி. இப்போ என்ன சொல்றாரு? ரசோதயம் படிச்சு என்ன பண்ண போறேன்? நாமா சொல்லி டைரக்டா, அவ்வளோதாங்க. நான் ஏற்கனவே நாமா சொல்லிட்டு இருக்கேன், இவர் சொன்னதுனால தொடர்ந்து நாமா சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால இவர் எனக்கு வலியுறுத்துறது என்னன்னா, நீ புஸ்தகம் படிக்கிறத காட்டிலும் டைரக்டா நாமா சொல்றது பெஸ்ட். இரவும் பகலுமா தொடர்ந்து நினைச்ச போதெல்லாம் நான் சொன்னேன், 24 நேரம் நாமா தொடர்ந்து இடைவிட நாமா சொல்லணும்னு சொன்னாரு. அப்போ 24 நேரம் நாமா சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ சொல்றாரு, அப்படி சொல்ல முடியாது, நினைச்ச போதெல்லாம் நாமா சொல்ல அப்படின்னாரு. எனக்கு அதான் உபதேசம் பண்ணார். அதனால நாமா வந்து ரொம்ப ரொம்ப வசதின்றது எல்லாருக்கும் தெரியும். அதான் பகவன் நாம ரசோதயத்துல பார்த்தா அதை விளக்கமா சொல்லியிருக்காரு. இதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா எனக்கும் ஆசையா தான் இருக்கு ரசோதயத்தை படிக்கணும்னு. ஏன்னா தெரிஞ்சு நாமத்துடைய மகிமை தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, நாமத்தை விட மாட்டாங்க, உறுதியா பற்றி கொள்வார்கள். நாமத்துடைய மகிமை தெரியாதவங்களுக்கு என்ன பண்ண, அலட்சியமா தான் நாம சொல்லுவாங்க. நாம வசத்தின்னு சொல்றாங்க ஏதோ பெரியவங்க அப்படின்றதுனால நாம சொல்லுவாங்களே தவிர இதனுடைய ஆழம் தெரியாது இல்லையா? நாமத்துடைய ஆழம் தெரியாது இல்லையா? நாமத்துடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரசோதயமே. நாமத்தில் நீ ஆழ்ந்து போயிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாம நீ விட்டாளர் நாம உன்னை விடாது. உன்னை நாமத்துல சத்தையா நம்பிக்கையா அதிகரிக்க செய்யும். அதனால நாமத்தை வந்து ரொம்ப 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 சாதாரண ராமா 2 அக்ஷரம் தானே, ஹரிர அக்ஷரத்வயம், ஹரிஹரின்னு அந்த அக்ஷரத்வயத்துக்கு அப்பா 4 வேதங்களும் சரியா அத்தியனம் பண்ணியிருந்தா தான் அந்த 2 அக்ஷரம் ஹரின்னு வருமா. அவ்வளோ லேஸ்ல அந்த ஹரி பகவன் நாம ராமராமான்னு வந்துடாதான் 2 அக்ஷரம், சிவசிவான்னு வந்துடாதான், ஹரஹரன்னு வந்துடாதான், ஹரிஹரின்னு வராதான், ஹரிஹரின்னு வராதான். அந்த 2 அக்ஷரங்கள் சாதாரண 2 அக்ஷரம் தான், ஆபத்து காலத்துல வராதுன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல ஐயோன்னு தான் வந்துடும் சடனா. அதனால புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து சாதுக்களுடைய லட்சணங்கள் நமக்குள்ள பிரகாசிக்கும். நாமத்தை நிறைய சொல்ல சொல்ல அசுர சுபாவங்கள்லாம் நமக்குள்ள ஒரு அசுரம் இருக்கான்னு நம்மளுக்கே தெரியல, நமக்குள்ள ஒரு ராட்சசம் இருக்கான்னு நம்மளுக்கே தெரியல. அது எப்போ எட்டி பார்க்கும் தெரியுமா? நம்மளை யாருன்னா அவமானப்படுத்திட்டா, நம்மளை யாருன்னா திட்டா, நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டா அப்போ வரும் அந்த அசுரம். அப்போதான் வெளியே வருவான். வெளியே வந்தபோது நீயா நானா பார்த்துடலாம். அப்போ நம்ம வாயில கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் வரும், துர்வச்சனங்கள்லாம் வரும், பேச்செல்லாம் வரும். அப்போதான் உங்க கையில இருக்கிற அசுரம் வெளிப்படுவோம். உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய அசுரம் இருக்கான்றது அப்போதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்கு, இவ்வளவு அசுரம் இருக்கான், இப்படிப்பட்ட தீய குணங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட பழி வாங்குற புத்தி இருக்கு, இப்படிப்பட்ட அவர்களை வந்து நீயா நானா பார்த்துடலான்ற அளவுக்கு அப்படின்னு. அப்போ அந்த சாதுத்தன்மை, அந்த சாதுவா இருக்கக்கூடிய அந்த குபேந்திரன், இப்போ என் பேர் குபேரன்னு வச்சுங்களேன், அந்த குபேரன் காணாமல் போயிடுவான். நாம சொன்ன குபேரன் காணாமல் போயிடுவான். அசுரனாகிய குபேரன் தான் வெளியே வருவான். அப்போ அந்த அசுரன் எப்போ வெளியே வருவான்னு சொல்ல முடியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்படும் போது நம்ம பொருள்ல யாராவது திருடிட்டாங்க, நம்ம பொருளை ஒருத்தன் ஏமாத்திட்டான், நம்ம சொத்தை அபகரிச்சிட்டான்னா உடனே கோபம் வருது இல்லையா? அங்கதான் அசுரம் வெளியே வரும், அந்த ராட்சசம் வெளியே வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டது, நம்ம யாராவது திட்டான், நம்மளை ஒருத்தன் அடிச்சுட்டான்னா உடனே அந்த அசுரம் ராட்சசம்லாம் வெளியே வருவோம். அப்போதான் நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்ந்து போற மனப்பான்மை வராது. தாழ்ந்து போற மனப்பான்மை வந்தா மகாத்மா வெளிப்படுறாரு நமக்குள்ள, பிரகலாதம் வராரு, நாரதர் வராதுன்னு சொல்லலாம். தாழ்ந்து போற மனப்பான்மை இருந்தா
ஆனா நமக்குள்ள அசுரம் இரண்யகசிபு ராவணன் வெளியே வந்தா என்ன பண்ண முடியும்? நமக்குள்ள இருக்கிறாங்க அவங்கலாம், இரண்யகசிபு ராவணன்லாம். அந்தந்த சமயத்துல அழகான ஒரு பெண்ணை பார்த்தா ராவணன் வெளியே வந்துருவான். நமக்குள்ள இருக்கிற ராவணன் பயங்கரமா நம்மள வந்து அது மாதிரி ஆசைகள், பணத்தாசை, இல்லை அவனா நம்மளை முறைச்சிட்டா, நம்மளை திட்டா, அது பண்ணிட்டா பழி வாங்கணும். இப்ப விஷ்ணு பழி வாங்கணும் தானே போய் தாமம் பண்ணா இரண்யகசிபு. என்ன போய் என் தம்பியை போய் என்ன மாட்டிக்கலாம் அப்படின்னு அந்த கோபம் வருது பத்தியா, அதுதான் அசுர சுபாவம். அப்போ நமக்குள்ள அந்த இரண்யகசிபு வெளியே வருவான், அந்த கம்சன் வெளியே வருவான். தனக்கு ஆபத்தில் வருதுன்னு சொன்னா யார வேணாலும் சாகடிக்கலாம் அப்படின்னு அந்த கம்சன், அந்த சுயநலவாதி அந்த கம்சன் எல்லாம் நம்மளுக்குள்ள இருந்து வெளியே வருவானுங்க. அவன்லாம் இவங்களாம் நம்மளுக்குள்ள இருக்கிறானுங்க. இவங்களெல்லாம் போகிறதுக்கு, இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் நாமத்தை பிடிச்சிக்கோ. இதுக்குதான் நாமம். இந்த நாமம் என்னன்னா ஜெகி, அதுதான் வெற்றி எறி ராவணன். பகவான் நாமத்தை சொன்னா, நாமத்துல சைதன்ய மகாபிரபு சொல்றார், பகவான் ராமருக்கு என்ன ராவண கும்பகர்ணாதி ராட்சசுல வாதம் பண்ணக்கூடிய சக்தி ராமருக்கு இருக்கு இல்லையா, அந்த ராமர் தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் தன்னுடைய நாமத்துல பொருத்திட்டாராம். அந்த ராமா கிருஷ்ணான்னு சொல்லும்போது ராமர் வரல, கிருஷ்ணன் வரல, ஒரு நாமத்தை சொன்னாலே பிரபு ஒருத்தர் தான். அது பல நாமங்கள்ல சொல்றாரு. கிருஷ்ணன்னால ராமனால எல்லாம் ஒண்ணுதான். அந்த கம்சன்லாம் இங்க நாம சொல்லும் போதே அடிபட்டு போயிடுவோம். அந்த நாமந்தான் பகவான். நாமி வரல, நாம வரல. அந்த நாமம் என்ன பண்ணும், இந்த அசுர குணங்களை எல்லாம், நமக்குள்ள இருக்கிற அசுர குணங்களை எல்லாம் வெட்டி எரிஞ்சிடும், இவனெல்லாம் வெளியே கலப்பிடும். அப்போ நீ அப்போ சேதோ தர்ப்பண மார்ஜனம், அப்போ மனசு பரிசுத்தமாகும். பரிசுத்தமாச்சுன்னா சுத்தமான மனசுல பகவத் சாட்சாத்காரம் உண்டாகும், பிரகாசிக்கும் தனாலே. அதுவே ஞானம் தான். நாம சொல்றதே சிறந்த ஞானம் தான். ஞானத்தினால மோட்சம் தான். அதான் நாம சொன்னாவே மோட்சம்தான். இது அர்த்தவாதம் கிடையாது, இது சத்தியம். இதுல சொல்லக்கூடிய பலன்கள்லாம் சத்தியம், சத்தியம், புனசத்தியம். இதெல்லாம் பலன் பின்னாடி கிடைக்கிற பலன் இல்லை, சொல்லும் பொழுதே கிடைச்சிடும் பலன் கை மேல. அப்படிப்பட்டது நாம ரசோதயத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால ஆரம்பத்துல நான் ரொம்ப பாகவத ராமாயண பாராயணத்துல நாம சங்கீதத்துல குறைவா, நாம சங்கீதம் பண்ணாம இல்லை, நாம சங்கீதத்தை குறைவா பண்ணியிருந்தேன். பாகவத ராமாயண பாராயணத்திலேயே முழுசா ஈடுபட்டிருந்தேன். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அவர் கண்டிச்சாரு என்ன, நீ ஒழுங்கா நாமத்தை பிடிச்சிக்க மாட்டியா, நீ திரு பாகவத ராமாயணம் தெரியும், அதே குழப்பத்திலே இருக்க, நீ ஒழுங்கா நாமத்தை சொல்லு, ஒழுங்கா வந்து என் கூட வந்து நாம சொல்லு அப்படின்னு. அவர் கூட நான் சமபந்தி அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன் எத்தனையோ தடவை. அந்த பாக்கியம்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு. அப்போலாம் அவர் இந்த சாப்பாடும் போடுவாரு, கூட தோசை போடுவார். ஒழுங்கா நாம இல்லை. உங்களுக்கெல்லாம் அகங்காரம்டா. ஆமா, பாகவதம் படிச்சுட்டு ஒரு அகங்காரம். உங்களுக்கெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டோம், நம்ம சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும்னு ஒரு அகங்காரம் உனக்கு, புரியுதா? அதனால பாராயணம் பண்ணுன்ற நீ நாம சொல்ல மாட்டேன்ற ஒழுங்கா அப்படின்னு திட்டுவாரு என்ன. உண்மைதான், அது அகங்காரம். ஆமா, அது நம்ம சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரியும் இல்லையா, கொஞ்சம் பாராயணம் பண்ணலான்னு ஒரு ஆசை நமக்கு. அது பாகவத ராமாயணம். அதான் அவங்க அகங்காரம்டா உனக்கு. ஆனா ஒத்துக்க மாட்டேன் நீ, அகங்காரம் இருக்குது ஒத்துக்க மாட்டேன் நீ ராஸ்கல். அதனால ராஸ்கல்லாம் சொல்ல மாட்டாரு, திட்டுவாரு. ஆனா திட்டுவாரு, அது சில வார்த்தைகளை திட்டுவாரு. அப்ப கூட நம்ம பாட்டுக்கு அங்க சாப்பாடு போடுவாரு, பிரசாதமும் கொடுப்பாரு. அங்க வீட்டுல போனா அவருக்கெல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்னு இருக்கும்போது இதையும் கொடுப்பாரு, தோசை கொடுப்பாரு. எதுக்காகனா நம்ம நன்மைக்காகத்தான். அதனால புரியுதா, பாராயணன்ற சம்ஸ்கிருதம் தெரியுன்றது ஒரு இது உனக்கு. அந்த அகங்காரம் உள்ளுக்குள்ள இருக்கு உனக்கு, அது வெளியே போனோம், புரியுதா? அதனாலதான் நாமத்தை அலட்சியபத்துல சுவாமி அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா நாமா சொல்றதை பாரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டிப்பேன் அப்போதைக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் இங்க வந்து பாகவத்துல மனசு மாய்க்கும். ஆஹா, கிருஷ்ணனுடைய லீலைகள், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், இதெல்லாம் மனசு மாய்ங்குது, நமக்கு என்ன பண்றது, தெரியும் பாகவதம் படி அப்படின்னு வருது. இல்லை, நாமத்துக்கு தான் வரணும். அதான் குரு பிரசாதம். அது போல என்ன அதான் சொல்றேன், என்னை அடிக்காத குறை, அடிக்கல, அந்த அளவுக்கு என்னை பலவந்தப்படுத்தி இந்த நாமத்தை நுழைச்சார் எனக்குள்ள. அப்படி எங்களை ஃபோன் பண்ணி எத்தனையோ பல விதங்களை என்னை நிர்பந்தப்படுத்தி என்ன இந்த நாமத்துல ஸ்திரமா இருக்கும்படி செய்தார். அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும், கோடான கோடி நன்றி சொல்லணும் ராமநாமாவுக்கு. அவர் தான். நான் பாகவதன் போய் கேட்பேன், அவரோட பாகவத புஸ்தகம் கிடையாது, நீ நாமா சொல்லு. ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று போட்டுருந்தார், மூலப்பாராயண புஸ்தகம், அது 100 ரூபா தான். அந்த புஸ்தகம் வாங்கினா, ஏன் புஸ்தகம் அழகா இருக்குன்னு வாங்கிட்டியா அப்படின்னு திட்டுவாரு. சின்ன புஸ்தகம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, 5 சைஸ், அதனால அதை வாங்கிட்டியா அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, உங்களுக்குலாம் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்க நீங்க அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை எது போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போனா, எதுக்கு நீ ஏற்கனவே எத்தனையோ புஸ்தகம் தான் பாகவதம் இருக்கு, எதுக்கு வாங்குற நீ சும்மா புஸ்தகத்தை?
இத்தனைக்கும் அவரு பிரிண்ட் பண்ற புஸ்தகம் தான், அவர் போடுற புஸ்தகம் தான். அவருக்கு அந்த பணம் முக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு சேவையா பண்றாரு, எல்லாருக்கும் பாகவத புஸ்தகம் போய் சேரணுன்றதுக்காக. அது ஆனா என்னை போன்ற நான்லாம் அவருக்கெல்லாம் இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்லை, 25 வருஷமா பழக்கம். 25 வருஷமா எனக்கும் அவருக்கும் பழக்கன்றதுனால என்னை போன்ற ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாரு. இந்த புஸ்தகம்லாம் சும்மா இதுக்கு புஸ்தகம் வாங்கியிருக்க நீ, ஏன்னா இருக்கிற புஸ்தகம் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், எத்தனை புஸ்தகம் வாங்கியிருக்க, ஏன் அதெல்லாம் என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு சும்மா புஸ்தகம் வாங்குறேன்னு திட்டுவார் என்ன. புஸ்தகம் வாங்கினா திட்டுவார் என்ன. இத்தனைக்கும் அவரு தான், அவருக்கு லாபம் தானே, நான் புஸ்தகம் வாங்கினா ஒரு லாபம் தானே. ஆனா அது ஒத்துக்க மாட்டார். நான் புஸ்தகம் அது லாபம் இல்லை, நீ நாமா சொன்னதான் எனக்கு லாபம் அப்படின்னு நின்று, புஸ்தகம்லாம் எதுக்கு சும்மா புஸ்தகம் வாங்குற நீ அப்படின்னு திட்டுவார். சரி அப்புறம் ஒன்று வாங்கிட்டேன், சரி நிர்வாகத்து சரி அதை மட்டும் அனுமதிச்சிட்டாரு. எப்படியும் அந்த புஸ்தகம் கிடைச்சா போதுன்னு எடுத்துன்னு வந்துட்டேன் நான். அந்த பாக்கெட் சைஸில் இருக்கும், அது சின்ன புஸ்தகம் பெருசாக இருக்கும். அது பாகவத மூலப்பாராயணம் அழகா இருந்தது. பாகத்து நிறுவனம் அழகா இருந்துட்டு வாங்கிட்டே நீ அப்படின்னு திட்டுவாரு. நாமா சொல்லு, நான் சும்மா மறுபடியும் பாகவத ராமாயணம் இதுலயே போயிட்டு இருக்கேன், நாமா சொல்லு அப்படின்வாரு. அது மாதிரி நம்மளுக்கு அவருக்கு நான் ஒரு செல்ல பிள்ளையா இருந்தேன் நான். அது மாதிரி என் மேல அவ்வளோ அக்கறை எடுத்துப்பாரு. அந்த அளவுக்கு அக்கறை எடுத்து என்னை அப்படி கண்டிப்பார். நாமத்தை படி சொன்னா மறுபடியும் பாகவத ராமாயணம் இதுலயே இருக்கு, எப்பதான் நாமத்துக்கு வர போற நீ அப்படின்னு. இல்ல நாமா சொல்றேன், அது போதாது, ஃபுல்லாவே நாமத்துக்கு வந்துடணும் அவர் அதான் சொல்றாரு, ஃபுல்லாவே நாமத்துக்கு வந்துடு அப்படின்னு அவரு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறமா தான் அதான் இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவர் 5 வருஷமா என்ன சொல்லியிருக்காரு. அவர் 25 வருஷமா எனக்கு பழக்கம். ஆனா 5 வருஷமா என்னை நிர்பந்தப்படுத்திருந்து 5 வருஷமா என்னை நிர்பந்தப்படுத்தின்னு தான் இருக்கிறாரு. ஏதோ சரி அப்படி அப்படியே படிப்படியா அந்த பாகவதம் நீ பாகவதம் உனக்குள்ளே படிச்சுக்கோ. சும்மா மூலப்பாராயணம் பண்ற அதை பண்றது பண்ண, ஏன் மூலப்பாராயணம் பண்றது டைம் வருது, நாம சங்கீதம் பண்றது டைம் இல்லையா? ஏன் அகண்டமா நாமா சொல்லேன், காலையில இருந்து சாயங்காலம் நாமா சொல்லேன், ஏன் அதை செய்ய மாட்டேன்ற? நாமத்துல சத்த வரல. அதான் ரசோதயம் புஸ்தகம் இருக்கு இல்லையா, வாங்கி வச்சிருக்கல, படிக்க வேண்டியதானே நீ. ரசோதயம் தான் உனக்கு கட்சி இல்லையா தான் கடைகள் சொன்னேன். இப்பதான் புஸ்தகம் கட்சிச்சில்ல, புஸ்தகம் கட்சி படிக்க வேண்டியது தானே. நான் ரசோதயம் படிச்சு அதில் எவ்வளோ மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒன்னா ஸ்மால் புக்ஸ்லாம் நிறைய இருக்கு, வாங்கி படிச்சு இது பண்ணிக்க. நாமத்துக்கு வான்னு சொன்னா சும்மா நாமத்தை விட்டுட்டு வேற எதையோ பண்றீங்க ஏன் அது அப்படின்னு திட்டுவார் என்ன. அதனால இதெல்லாம் ஒரு பாக்கியம். மகான்கள் அதான் சொல்றேனே, ஒரு குரு பகவானால அனுப்பப்பட்ட ஒரு குருவால நம்மளுக்கு அனுகிரகம் கிடைச்ச பிறகு கூட நான் இந்த நாமத்தை ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஆனா சொல்லின்னு முழுசா நாம மட்டுமே போதும் அப்படின்னு இருந்தாதான். ஏன் அவர் சொல்றாருனால புரிஞ்சுக்கணும். நம்ம பாகவத பாராயணம் பண்றோம், பாகவத பாராயணம் பண்ண நாமத்தை எவ்வளவு நேரம் பண்ணுவேன்? பாகவத பாராயணம் பண்றதுக்கு ஸ்டெமினா இருக்காது. ஏன்னா 6 மணி நேரம் அவன் மூல பாராயணம் பண்ணான். அவர் சொல்றதுக்கு காரணம் இருக்கு, புரிஞ்சுக்கணும். 6 மணி நேரம் நம்ம பாகவத பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் 1 மணி நேரம் நாமசங்கீதம் பண்ண முடியுமா? இருந்துட்டோம், முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இல்லாட்டி காலைல நாம சங்கீதம் பண்ணிட்டு பாராயணம் பண்ண முடியுமா? 2த்தையும் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் சொல்ற கதை கேளு, உன்னை வேணான்னு சொல்ல. அந்த டைம்ல நீ நாமா சொல்லலாமே. எதுனா இப்போ நாம மட்டும்னு சொன்னா நீ ஃப்ரீயா எப்போனாலும் சொல்லலாம், நினைச்ச போதெல்லாம் பகவான் நாம சொல்லலாம். இப்போ 2-3 வச்சுங்களேன். இப்போ பாகவத பாராயணம் பண்றதா நாம சொல்றதா, இது காலைல பண்றதா, அது சாயங்காலம் பண்றதா, அது சாயங்காலம் பண்றதா, இது காலைல பண்றதா அப்படின்னு கன்ஃபியூஷன். ரெண்டாவது ஒன்று இருந்தாவே கன்ஃபியூஷன் உண்டாயிடும் கண்டிப்பா. இதுக்கு இதெல்லாம் கன்க்ளூஷனுக்கு வந்துரு. எது கன்ஃபியூஷன் ஆகுற? கன்க்ளூஷனுக்கு வந்துரு, முடிவுக்கு வந்துரு. என்னன்னா நாம ஒண்ணு போதும் அப்படின்னு ஸ்டடியா நின்றேன். அப்ப நினைச்ச போதெல்லாம் நாம சொல்லலாம். நாம தொடர்ந்து சொல்லலாம். அப்ப நாம 2 மணி நேரம் அகண்ட நாம 2 மணி 5 மணி நேரம் கூட சொல்லலாம். அப்படி வச்சுன்னு சொல்றாரு அவரு. அவர் நாம சந்நிதியை எங்களுக்கு கொடுத்துருக்காரு, பிரதிஷ்டை பண்றதுக்கு கொடுத்துட்டாரு. அந்த நாம பெட்டகமும் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். அவருடைய அனுகிரகம் தான் அப்படி நடந்திருக்கு. அதனால இப்போ சரி. ஏன்னா உங்களோட இப்போ நான் ரசோதயம் நான் ஒரு பெரிய மாஸ்டர், நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு எடுக்க போறேன் அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களால எனக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்குது. இந்த ரசோதயம் பத்தி நம்ம பேசுறதுனால உங்களால எனக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தான் பரமார்த்த லாபம், உங்களுக்கு லாபமோ இல்லையோ, ஆனா எனக்கு லாபம் இதை பத்தி சொல்றதுனால. ஆனா இது கேட்காதவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே 10 வருஷமா இதுக்காக அலைஞ்சேன். இந்த ரசோதயம் புஸ்தகமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அது கவர் பண்ணி வச்சுக்காங்க. விலைக்கு பணத்துக்காக புஸ்தகம் கிடையாது, நாமத்துக்காக புஸ்தகம் வச்சாங்க. அப்புறம் நாம சொல்றது ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வரணுமா இல்லையா?
அப்போ அந்த புஸ்தகத்தை வெளியிட்டாதான் முடியும்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை வெளியிட்டாங்க. இந்த ரசோதயம் புஸ்தகம் பகவன்னாம போதென்றால் அவருடைய வாக்கால இந்த நாமத்துடைய மகிமையா சகல சாஸ்திரங்கள் வந்து அப்படி திரட்டி எடுத்து கொடுத்துருக்காரு. நம்மளாம் அவ்வளோ சாஸ்திரங்களை படிச்சு நம்மளாம் நாமத்துடைய மகிமை புரிஞ்சிக்க முடியாது. ஆனா மகான்கள் சுலபமா எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்படியே பாயசம் மாதிரி அப்படியே அனுபவிக்க வேண்டியதுதான். அப்படியே பாயசம் மாதிரி அள்ளி அள்ளி குடிக்க வேண்டியதுதான். 6 உல்லாசமா இருக்கும். அப்படி ஒவ்வொரு உல்லாசமா இருக்கும். அதனால நாமத்துல ஸ்ரத்தை ஏற்படும், நாமத்துல நம்பிக்கை ஏற்படும். அதனால இது நாம உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கதான் நினைக்காதீங்க தயவுசெய்து. நீங்களாம் வசதி, ரொம்ப ரொம்ப வசதி. நான் தான் வந்து அடியன் வந்து உங்களுக்கு சொல்றது மூலமா எனக்கு வந்து நான் ரசோதயத்தை ஆவர்த்தி பண்ணிக்கிறேன். நான் எனக்கு பெரிய லாபம், எனக்கு பரமார்த்த லாபம், உங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர இது என்னவோ நான் பெரிய இது உபன்யாசம் பண்றேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. ஏதோ உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கண்டிப்பா நாம ரசோதயம் ஆரம்பிச்சிடலாம். நாம ரசோதயம் வந்து கரெக்டா எவ்வளோ நேரம் சொல்லலாம் அப்படின்னு தெரியல. ஒரு மணி நேரம் சொல்லலாம், போதும் இல்லையா? 1 மணி நேரம் போதும் இல்லையா? இல்லை 2 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் வேணாம். 2 மணி நேரம்லாம் யாரும் உட்காந்து கேட்கறது. இப்போலாம் பார்த்தா ரொம்ப ஷார்ட்டான வீடியோஸ் தான் பார்க்குறாங்களாம். நான் கேள்விப்பட்டேன், ஷார்ட்டான விஷயம் தான் கேட்குறாங்களாம். நம்ம என்ன பண்ணுறது? இப்போ எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? அந்த ரசோதயம் பற்றி சொல்கிறோம்னா எல்லாரும் போய் சேரணும்னா ஒரு மணி நேரம் அதான் லிமிட்டு. அதனால ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் கிளாஸ் மாதிரி. நம்ம அழகாக நம்ம இதை பற்றி முதல் உல்லாசத்துலேருந்து ரசோதயம் அப்படியே ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு 10 பேர் வருவாங்கன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, ஒரு 4 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக நாம ரசோதயத்தை. அது சரி, சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். என்னைக்கு ஆரம்பிக்கிறது நான் போட்டுருவேன். கண்டிப்பாக சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக ஆரம்பித்து ஒரு மணி நேரம் டெய்லியும் ஒரு மணி நேரம் கிளாஸ் அப்படி ரசோதயம் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதுதான் குருநாதருடைய சங்கல்பம். பகவன்னாம போதென்றாளுடைய கருணையும், ராமநாம் பப்ளிகேஷன்ஸில் இருக்கிற ஸ்ரீ ராமநாம் மாமா ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள் அவருடைய பூர்ண அருளும், அதுக்கு மேலே பரபிரம்மமாகிய சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நம, அந்த பரபிரம்மமாகிய ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பூர்ண அருள் கடாட்சத்தினாலே, ஆஞ்சநேயருடைய பூர்ண கிருபையினாலும், பகவன்னாம போதேந்திராவுடைய கிருபையினாலும், ஸ்ரீ ஏகம்பர சுவாமியினுடைய பூர்ண அனுகிரகத்தினாலும் இது நம்ம ஆரம்பிக்கலாம். ராம 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 ராம. எல்லாரும் கொஞ்சம் இது வந்து பாகவத ராமாயணம் கேட்குற மாதிரி கேட்க முடியாது. கொஞ்சம் சத்தையா முயற்சி எடுத்து கேட்கணும். அது கொஞ்சம் சத்தியம் அப்படியே கேட்டோம்னா நம்ம அப்படியே இது நம்ம இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு தான் அப்படியே சொல்லிட்டு தான் போகிறோம். சொல்ல முடியாது. அப்போதைக்கு எப்படி ஞானத்தை பகவான் கொடுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அப்போதைக்கு பகவான் எப்படி ஞானத்தை கொடுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். பார்க்கலாம். பகவானுடைய அனுகிரகத்தபடி நடக்கட்டும். சரி, ராம 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 ராம. மேலும் ஆர்வம் உள்ளவர்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் ஆர்வம் உள்ளவர்கள் கமெண்ட்ஸ் தெரிவிச்சா எனக்கு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா சீக்கிரமா நம்ம ஆரம்பிச்சிடுவோம் கண்டிப்பா. ராம 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 ராம. சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம. ராமநாம் மாமா ஏகம்பர சுவாமிகள் இருக்கார் இல்லையா, ராமநாம் மாமா, அவரும் உபன்யாசம் படிக்க அதையும் கேட்டிருக்கேன். உபன்யாசம் அதே சமயம் இன்னொரு மகாத்மா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதையும் கேட்டிருக்கேன். அப்படியே நம்ம இது அவர் வாக்காலே நிறைய வாரம் போய் இது நாமசிங்கத்தின் போகும்போது நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்காரு. அதனால ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் யதாதீத்தம் யதாமதி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத நான் அதில் இருக்கிறத சொன்னாவே போதுமானது. நம்ம எதுவும் புதுசாக எதுவும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம படிச்சுன்னு போயிடுவோம் அழகா. உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எதுவும் பெருசாக தெரியும்னு நினைக்காதீங்க. போதேந்திரால் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம அப்படியே ரிப்பீட்டு அப்படியே திருப்பி அப்படியே காப்பி அடிக்க போகிறோம், அப்படியே சொல்ல போகிறோம், அவ்வளோதான். மகான்கள் சொல்கிறத மாற்றி நம்ம சொல்லாமல் இருந்தாவே போதும், அதுவே சிறந்த உபன்யாசமாக இருக்கும். சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம் சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம ராம ராம. ஸ்ரீ பகவன்னாம போதேந்திர சுவாமி கி ஜெய், மாமல பெரியா கி ஜெய், சகல சாதுமணி கி ஜெய், ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம 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 ராம.